சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுகவின் அமைச்சர்கள் கூண்டாக 14 ஆண்டுகள் சிறைக்கு செல்ல வாய்ப்பிருப்பதாக தற்போது தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. இந்த தகவல் தான் தற்போது இணையத்தில் மிக அதிவேகமாக பரவி கொண்டிருக்கிறது. அதாவது தற்போது ஸ்டாலின் அவர்கள் சுற்றுப்பயணமாக ஜெர்மனி போன்ற நாட்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். முதலீடுகளை பெறுவதற்காக ஸ்டாலின் அங்கு சென்றிருக்கிறார். கிட்டத்தட்ட 4000 கோடிகளை முதலீடாக பெற்றிருப்பதாக ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இதே போலதான் கடந்த 3 முறையும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அவர் முதலீடுகளை பெற்றார். ஆனால் இதுவரை அந்த முதலீடுகள் செலவு செய்யப்பட்டதா, தமிழ்நாட்டிற்கு அது வழங்கப்பட்டதா என்று கேட்டால் கேள்விக்குறிதான். அது அனைத்தும் அமைச்சர்களின் கஜானாக்கே செல்கின்றன. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னால் 2021 சட்டமன்ற தேர்தலின் போது திமுக தொடர் தோல்விகளை சந்தித்து கொண்டு வந்தது. அப்போது ஸ்டாலின் நடைபயணங்களும் போன்ற மிக முக்கியமான அறிக்கைகள் போன்றவற்றை தமிழ்நாட்டு மக்களுக்கு விடுத்து வெறும் 3.5% வாக்கு ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றியடைந்தார். மக்கள் அவரை அரியணை ஏற்றியது தற்போது அது மக்களுக்கே மிக அதிபயங்கரமான விஷயமாக மாறிவிட்டது. காரணம், ஒவ்வொரு அமைச்சர்களும் செய்து கொண்டிருக்கும் ஊழல். ஸ்டாலின் ஜெர்மனியிலிருந்து திரும்பியவுடன் 13 அமைச்சர்கள் வீட்டில் ரெய்டு நடத்தப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு 14 ஆண்டுகள் வரை சிறையில் அடைக்கப்படலாம் என்கின்ற விஷயம் தற்போது வெளிவந்திருக்கிறது. தேர்தல் வாக்குறுதியாக 550க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை அவர்கள் சொன்னார்கள். ஆனால் 330 வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக அப்பட்டமாக பொய் சொல்வதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டினார். இதுவரை எந்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படவில்லை. அனைத்து அமைச்சர்களும் எந்த வாக்குறுதியும் அவர்கள் வெள்ளை அறிக்கையாக வெளியிட முடியாது, அப்படி வெள்ளை அறிக்கையாக வெளியிட்டால் நாங்கள் வரவேற்கிறோம் என எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தார். அதே போன்றுதான் அவர்கள் தேர்தலின் கடைசி நேரத்தின் போது வாக்குறுதிகளை அள்ளி விடுகிறார்கள். கடைசியில் அவர்களது கஜானாவுக்கு தான் அந்த பணம் செல்கிறதே தவிர மக்களின் பயன்பாட்டுக்கு அது வரவில்லை. அதனால் கண்டிப்பாக அமலாக்கத்துறையின் மூலமாக தற்போது அவர்கள் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டு 13 அமைச்சர்கள் உட்பட மூத்த அமைச்சர்களும் சிறைக்கு செல்லும் வாய்ப்பு 14 ஆண்டுகள் வரை அவர்களுக்கு சிறைவாசம் இருக்கலாம் என்று தற்போது செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் சிறைக்கு செல்வார்களா இல்லையா? அவங்க கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.